ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஒவ்வொரு நாளும் காலை பொழுது, இனிமையான காலை பொழுது ஹரிநாமத்தோடும் பக்தர் சங்கத்திலிருந்து ஹரிநாம ஜபத்தோட தொடங்குறது ரொம்ப பெரிய பாக்கியம். இந்த நாம ஜபத்துல கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்ன இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம்? ஏன் நம்ம இவ்வளவு சிரத்தை எடுத்து இந்த நாமத்தை சொல்லணும்? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துடைய முக்கியத்துவம் என்ன? இந்த நாமத்துடைய மகிமை என்ன? நாமத்துடைய சக்தி என்ன? ஏன் நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்து அதிகாலையில் எழுந்திருச்சு பகவான் நாமத்தை உச்சரிக்கணும்? இதெல்லாம் நம்ம அடையக்கூடிய நன்மைகள் என்ன? அது எல்லையற்றது. பகவானுடைய நாமத்துடைய சக்தி, அதன் மகிமைகள், அதெல்லாம் நம்ம அடையக்கூடிய பிரயோஜனம் அது எல்லையற்றது. இதிகாச புராணங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள், இது எல்லாமே பகவானுடைய நாமத்துடைய மகிமை. நாமத்துடைய மகிமை எதனோடையுமே ஒப்பிட முடியாது. எந்த புண்ணிய செயலோடையோ, புண்ணிய செயல்கள், பலநோக்கு கர்மங்கள் எதனோடும் ஒப்பிடவே முடியாது. ஒப்பில்லா அப்பன் பகவான் கிருஷ்ணருடைய ஒப்பில்லா நாமம், அந்த நாமத்தை எதனோடும் ஒப்பிட முடியாது. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ராத்பித நியமித ஸ்மரணேன காலகா ஏதா திசி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தேவம் எதிர்சம் விகாஜனி நானுராக. ஓ பகவானே கிருஷ்ணா, உங்க நாமத்துல உங்க சக்தி முழுவதும், பகவானுடைய அனைத்து சக்தியும், பகவானுடைய எல்லா நாமத்தில் இருக்கிற சக்தியும் அவருடைய புனித நாமத்தில் இருக்கு. ஹரே கிருஷ்ண. பகவானுடைய முழு சக்தியும், எல்லா அவதாரங்கள், அந்த அவதாரத்துடைய முழு சக்தியும் பகவானுடைய புனித நாமத்தில் இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பித நேபத ஸ்மரணேன காலகா. ஓ எம்பெருமானே, கேசவனே, கிருஷ்ணா, உங்க நாமத்தில் உங்க சக்தி முழுவதும் வச்சிருக்கீங்க. அதை சொல்றதுக்கு நேரமோ காலமோ இடமோ தேவையில்லை. எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையும் உச்சரிக்கலாம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. பகவானுக்கு ஒரு நாமத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நாமத்தை உச்சரிக்கும் போது நாம் பகவானோட தொடர்புல இருக்கோம். யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண உச்சரிக்கிறோமோ நாம எல்லாருமே பகவானுடைய நேரடி தொடர்புல இருக்கோம். எனக்கு நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அந்த புனித நாமத்தை, தன்னுடைய புனித நாமத்தை எல்லோருக்கும் வழங்குவதற்காக பகவானை சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சார். நம்ம 2 தினங்களுக்கு முன்பாக கௌர பூர்ணிமா பண்டிகை, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதார தினத்தை கொண்டாடணும். பகவானே பக்தனா அவரது புனித நாமத்தை எப்படி உச்சரிக்கணும், அந்த நாமத்து மேல எவ்வளவு பற்றுதலை வளர்த்துக்கணும், அந்த நாமத்தோட ருச்சி என்ன, இதெல்லாம் அவரே காமிச்சு கொடுத்தாரு. அந்த நாமத்தை எப்படி உச்சரிக்கணும், அந்த நாமத்தில் எப்படி பற்றுதல் வளர்த்துக்கணும், அந்த நாமத்துல எப்படி அந்த ருச்சியை எப்படி அனுபவிக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள்
பிராயச்சித்த முறைகளை மேற்கொள்றது ரொம்ப தீவிரமா இருக்கும். பிராயச்சித்த முறைகள், பரிகாரம், எனக்கு இந்த தோஷம் இருக்கு அதுக்கான பரிகாரம் என்ன, எனக்கு அந்த தோஷம் இருக்கு அதுக்கான பரிகாரம் என்ன, நான் இந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கான பிராயச்சித்தம் என்ன, நிறைய பாவகரமான செயல்களில் ஈடுபடுறாங்க. அது குறிப்பா கலியுகத்துல மக்கள் நிறைய பாவகரமான செயல்களில் ஈடுபடுறாங்க. அப்ப அதே சமயம் அதுக்கான பிராயச்சித்தம் என்னன்னு முயற்சி பண்றாங்க. அறியாமையில் இருக்கிறவங்க, அறியாமை குணத்தில் இருக்கிறவங்க நான் பாவகரமான வாழ்க்கை வாழ்றேங்கிறது கவலைப்படுறதே இல்லை. அறியாமை குணத்தில் இருக்கிறவங்க நான் பாவகரமான வாழ்க்கை வாழ்றேன்னு கவலைப்படுறதே இல்லை. தீவிர குணத்தில் இருக்கிறவங்க பாவகாரியங்களை செஞ்சுட்டு அதை பத்தி பொருட்படுத்தாம மேலும் மேலும் பாவகாரியங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. ரஜஸ் தமஸ், ரஜோ மற்றும் தமோ, ரஜஸ் தமஸ், ரஜோ குணம் தமோ குணத்தில் இருக்கிறவங்க, தமோ குணத்தில் இருக்கிறவங்க நான் செய்யறது பாவம் அப்படின்னு உணரக்கூட இல்லை. ரஜோ குணத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி அறிந்து கொண்டாலும் அதை பொருட்படுத்துவதே இல்லை. சாத்வீகமான குணத்தில் இருக்கிறவங்க நான் பாவம் செஞ்சுட்டேன், அதற்கான பிராயச்சித்தம் என்ன, நான் என்ன பிராயச்சித்தம் செஞ்சா என்னோட பாவமணியிலிருந்து விடுவிச்சுக்கலாம், என்ன மாதிரி பிராயச்சித்த முறையை மேற்கொண்டால் நான் பாவமணியிலிருந்து விடுபடலாம். அப்போ வேதங்கள்ல அதுக்கான பிராயச்சித்தம் என்ன சொல்லியிருக்கு, வேதங்கள்ல, புராணங்கள்ல, இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், இந்த மாதிரி வேத நூல்கள்ல ஒருத்தர் பாவம் செய்து விட்டால் அதற்கான பிராயச்சித்தம் என்ன, எந்த பிராயச்சித்தை முறையை மேற்கொள்ள வேண்டும். அப்ப சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க பிராயச்சித்த முறையை மேற்கொள்றதுக்கு பல்வேறு வழிகளை தேடுறாங்க. சமய சடங்குகள், பூஜைகள், யாகங்கள், இந்த மாதிரி பல்வேறு முறையில தேடுறாங்க. ஆனா இந்த பிராயச்சித்த முறைகள் எல்லாமே ஒருத்தரை முழுமையா புனிதப்படுத்திச்சா, முழுமையா அவங்க பாவத்திலிருந்து விடுபடுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. பாவம் செய்கிற எண்ணம் அவங்க இதயத்திலிருந்து போயிடுச்சாங்கன்னா இல்ல. அப்போ சிறந்த பிராயச்சித்த முறை நம்ம இதுக்கு முந்தைய பிறவியில, அதுக்கு முந்தைய பிறவியில, ஏன் நினைவு கேட்ட அந்த காலத்திலிருந்தே சில பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கு. குறிப்பா இந்த மனித உடல் எடுத்துட்டதே ஆக்சுவலி நம்ம மனித உடல் எடுத்துக்கவே கூடாது. உண்மையில நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது, நம்ம பிறவி எடுத்துக்கவே கூடாது, நம்ம இந்த மனித உடல் எடுத்துக்கவே கூடாது, பிறவி எடுத்துக்கவே கூடாது. ஆனா பிறவி எடுத்திருக்கிறோம். அப்ப இங்க புனிதப்படுத்தக்கூடிய முறை ரொம்ப அவசியமா இருக்கு. பியூரிபிகேட்டரி ப்ராசஸ். நம்ம புனிதப்படுத்திக்கணும், நம்ம இதயத்தை சுத்தப்படுத்தணும். ஏன்னா ஜட உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, பெரும்பாலும் நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்னா, எப்படியாவது புலன்களை திருப்திப்படுத்தணும். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, பொய்கர்வம், ஆணவம், செருக்கு, இது மாதிரி பல்வேறு ஜட குணங்களால, இயற்கை குணங்களால பாதிக்கப்பட்டது. இந்த குணங்கள் ரஜஸ் தமஸ், ரஜோ குணம் தமோ குணத்தினால் வரக்கூடிய அந்த உந்துதல்கள், அந்த உந்துதலால பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்து செய்ததான், பாவத்தை செய்ததான். அப்ப இதுல இருந்து எப்படி நான் விடுபடுறது, இதற்கான சிறந்த பிராயச்சித்த முறை என்ன? ஒன்னொன்றுக்கும் ஒரு பிராயச்சித்த முறை மேற்கொள்ள. இந்த பாவம் செஞ்சிருக்கு அந்த பிராயச்சித்தம் பண்ணுங்க, அந்த பாவம் செஞ்சு இந்த பிராயச்சித்தம் பண்ணுங்க. அவசியம் இல்லை. யாருக்கு பகவானே புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, உடனடியா அவர் நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே செய்த அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுறார். The best purificatory process, மிகச்சிறந்த புனிதப்படுத்தக்கூடிய முறை. நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்தும், நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்தும், பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய, புனிதப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த பிராயச்சித்தை பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறது. இத 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உறுதி செய்திருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு உறுதி செய்திருக்காரு, இதை விட ஒரு சிறந்த பிராயச்சித்த முறை பரிகாரம் கிடையாது. அப்ப 500 ஆண்டுக்கு முன்னாடி பெங்கால் மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே, பாரதம் முழுவதுமே முகலாயர்கள் ஆண்டு வந்தார். முஸ்லீமுடைய கிங்டம், அவங்க ராஜ்யத்திலிருந்து ஏற்கனவே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பெங்கால்ல நவாபுடைய ரூல் இருக்கு. நவாப்
அவர் கீழே நிறைய கவர்னர்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. சோ ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, முகலாய மன்னர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, இந்தியா வந்து பிடிச்சிட்டாங்க, முகலாயருடைய கவர்மெண்ட் இருக்கு, முகலாயர்கள் ரூல் பண்றாங்க. பட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய பிராமணர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணினாங்க. பிராமணர்கள், அப்புறம் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் கூட முகலாய மன்னருடைய ஆளுமைக்கு கீழே வேலை பார்த்தாங்க. அப்ப பெங்கால்ல வந்து ஒரு கலெக்டர், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியா, வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த வரி வசூல் பண்ணி அந்த அரசாங்கத்துக்கு செலுத்தணும். இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய அதிகாரி வந்து சுப்புதி ராய் இருந்தார். சுப்புதி ராய் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாரு. ஹை கிளாஸ் பிராமின், உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர். சுப்புதி ராய் வந்து ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் ஃபாலோ பண்ணுவார். அந்த காலத்துல இன்னைக்கு ஒரு சில பிராமணர்களை ஃபாலோ பண்றாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் விட்டுட்டாங்க. ஆச்சார அனுஷ்டானம், தூய்மையா இருக்கிறது, 3 முறை தன்னை குளித்து சுத்தப்படுத்திக் கொள்வது, ஆடைகளை சுத்தமா வைத்துக் கொள்வது, வீடை பிராமணா மீன்ஸ் கிளீனினஸ், பிராமணா சுத்தம். சுப்புதி ராய் கிளீன், ரொம்ப தூய்மையான, எப்பவுமே தன்னை தூய்மையான நிலையில் வச்சுட்டு இருப்பார். ஒரு ஆச்சார அனுஷ்டானமா வாழக்கூடிய ஒரு பிராமணர். அப்ப அவரு கவர்னரா இருந்த போது, அவர் கலெக்டரா இருந்த போது, வரி வசூல் பண்ணக்கூடிய டாக்ஸ் கலெக்டரா இருந்த போது, சுப்புதி ராய்கிட்ட ஒரு முசல்மான் பையன் வேலை பார்த்தார், ஒரு யவன பையன். இந்த பையன் வந்து சுப்புதி ராய்க்கு அசிஸ்ட் பண்ணுவாரு, ஒரு கிளர்க் மாதிரி, ஒரு பியூன் மாதிரி வச்சுக்கோங்க. சில நேரம் இந்த பையன் தவறு செய்யும் போது சுப்புதி ராய் கண்டிச்சிருக்காரு, அவரை திட்டி இருக்காரு, ஏன் அடிக்கவே செஞ்சிருக்காரு. ஒரு சேவகன் தவறு, ஒரு வேலைக்காரன் தவறு செய்யும் போது அவனை திருத்துவது, கண்டிப்பது, அடிப்பதெல்லாம் வந்து அந்த ஒரு அதிகாரிக்கு அந்த ஒரு வழக்கம் இருந்தது. சுப்புதி ராய் வந்து ரொம்ப 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 கடினமா நடந்திருக்காரு. இந்த பையன் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், நிறைய தவறு செய்யறான், சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்திருக்காரு. அவன் வந்து வேலை கத்துக்கணும்னு சொல்லி அவன்கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்து அவர் நிறைய தடவை அடிச்சிருக்காரு, சவுக்காலே அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பையன் சுப்புதி ராய்க்கு கூட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சில காலங்களுக்கு அப்புறம் சுப்புதி ராய் வந்து ரிட்டையர் ஆகுறாரு, அரசு உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெறாரு. சுப்புதி ராய் அரசு உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெறும்போது அவருக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்த, அவருக்கு உதவி செஞ்ச இந்த உதவியாளர் வந்து அந்த பதவிக்கு வர்றாரு. இந்த பையன், இந்த யவன பையன் சொல்லுவாங்க. சுப்புதி ராய் ரிட்டையர் ஆயிட்டாரு, இந்த பையன் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்ப ஒரு அடிக்கடி நினைச்சு பாக்குறது உண்டு, நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு அதிகாரியா, வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியா வந்திருக்கேன்னா, அன்னைக்கு வந்து சுப்புதி ராய் என்கிட்ட எவ்வளவு கடினமா நடந்துகிட்டாரு, என்கிட்ட எவ்வளவு கடினமா நடந்துகிட்டாரு. அவர் இன்னைக்கு என்கிட்ட கடினமா நடந்துக்கலன்னு சொன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல முன்னேறி வந்திருக்க மாட்டேன். அதனால இந்த முசல்மான் பையன் சுப்புதி ராய் வந்து தன்னோட தந்தையோட ஸ்தானத்தை வச்சு பார்த்தார், தன்னுடைய அப்பா ஸ்தானத்துல. ஏன்னா அப்பான்னா பையன் கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாரு இல்லையா. இந்த பையனுக்கு ஒரு நாள் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆகி ஒரு மனைவி ஒரு நாள் தன் கணவனுடைய முதுகுல பாக்குற நிறைய தழும்புகள்ல இருக்கு, அடிப்பட்ட காயங்கள், சின்ன கல்லா இருக்கு. மனைவி கேட்கிறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் உங்க முதுகுல இவ்வளவு தழும்புகள்லாம் இருக்கு? அப்போ வந்து சுப்புதி ராய் சொல்றாரு, சரி, அந்த முசல்மான் சொல்றாரு, இந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய எஜமானன் சுப்புதி ராய் எனக்கு கொடுத்த அடி, அன்னைக்கு அவளை என்கிட்ட இந்த அளவு கண்டிப்பா நடந்துக்கலன்னு சொன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த பதவியில வந்திருக்க மாட்டேன். அவருக்கு அன்னைக்கு கண்டிப்பா நடந்ததுனாலதான் இந்த பதவியில வந்திருக்கேன், இதெல்லாம் அவருடைய கருணை. அதனால நான் வந்து அவரை என்னுடைய தந்தையாவுடைய ஸ்தானத்துல பாக்குறேன், எங்க அப்பா மாதிரி. அவர் இன்னைக்கு கண்டிப்பா நடந்ததுனாலதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பதவிக்கு வந்திருக்கேன். ஆனா அந்த மனைவினால டாலரேட் பண்ண முடியல, அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. இல்ல என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் இப்படி கொடூரமா நடந்துக்கிறதா என்ன? அவரு நீங்க வேலைக்காரனா இருந்தாலும், நீங்க அசிஸ்டன்ட், நீங்க உதவியாளராக இருந்தாலும் இவ்வளவு கொடூரமா நடந்துக்கணுமா? நீங்க ஏதாவது அவருக்கு தண்டனை கொடுத்துதாகணும், நீங்க ஏதாவது அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துதாகணும்.
இவரு சொல்றாரு, எப்படி அவருக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், எப்படி தண்டனை கொடுப்பேன்? அவர் வந்து என்னுடைய எஜமானர், என்னுடைய தந்தையை போல அவரு. நோ நோ நோ, ஐ எம் நாட் அக்ரி வித் தட். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க அவரை வந்து ஜெயில போடுங்க. நீங்க அவரை ஜெயில போட்டு அன்ன ஆகாரம் இல்லாம சித்திரவாதம் பண்ணி கொள்ளுங்க. அன்ன ஆகாரம் இல்லாம சித்திரவாதம் பண்ணி அவர் கொள்ளுங்க. நோ 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 பிவி, என்னால் அது முடியாது. இல்லம்மா, என்னால் அது பண்ண முடியாது. நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இந்த பொண்ணு சொல்றா, நீங்க கணவரை கொடுமைப்படுத்திருக்காரு, நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தாங்க. சரி, அப்ப இவர் என்ன முடிவு பண்றாரு? அவர் வந்து உயர்ந்த பிராமண வகுப்பை சார்ந்தவர், நான் ஒரு சாதாரண பிறப்பு. அப்போ ஒரு காலத்துல என்ன வழக்கம் இருந்ததுன்னா, இந்த உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்க தாழ்ந்த வகுப்பை சார்ந்தவங்க கூட பழக மாட்டாங்க. அவங்க தள்ளி வச்சிருப்பாங்க. அவங்க கையால எதுவும் வாங்க மாட்டாங்க, அவங்க தொட மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து அசுத்தமானதான் நினைப்பாங்க. இது ஒரு காலத்துல இந்தியாவில இருந்தது. எப்படின்னா, இந்த உயர்ந்த வகுப்பினர்கள் தன்னுடைய கர்வத்தினால நாங்க உயர்ந்த பிறப்புன்னு சொல்லி மற்றவங்க மேல தங்களை அதிகாரத்தை செலுத்தினாங்க. சம்டைம் அவங்க அடிமையா கூட நடத்திருக்காங்க. இதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்து தீண்டத்தகாதவங்க, இவங்க கூட சேரக்கூடாது, இவங்களை விலக்கி வைக்கணும். இதனாலேயே பெரும்பாலும் வந்து மற்ற பிரிவினர்கள், சாதாரணப்பட்ட மக்கள் வந்து வேறு மார்க்கத்துக்கு போனாங்க. இந்த உயர்ந்த வகுப்பினுடைய ஆதிக்கம், அவங்களுடைய என்ன சொல்றது, டாமினேஷன், அதிகாரம் செலுத்துறது. அப்போ சுபுத்திராய் வந்து கூப்பிடுறாரு ஒரு நாள். இந்த முசல்மான் வந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாரு, இங்க வாங்க, நான் உங்களை பார்க்கணும். போனவர் என்ன பண்றாரு, இவரு இந்த முசல்மான் தன் கையில தண்ணி எடுத்து அவர் மேல தெளிக்க போறாரு. ஒரு காலத்துல என்ன வழக்கம் இருந்ததுன்னா, பிராமணர்கள் வந்து இந்த கீழ் பிறப்புல உள்ளவங்களுடைய தண்ணி தங்க மேல பட்டுட்டாலோ, அவங்க கையில வந்து எதாவது வாங்கி சாப்பிட்டாலோ, அவங்க உடனடியா தங்க பிராமணுடைய இதுல இருந்து விழுந்துட்டாங்க, வீழ்ச்சி அடைச்சிட்டாங்க, அவங்க பிராமண தகுதி இழந்துட்டாங்க அப்படின்னு ஊர் பூரா சொல்லிடும். இவர் பிராமணர் கிடையாது, ஏன்னா ஒரு சூதர வீட்டுல போய் ஒரு கீழ்குள்ள ஒரு சாதாரண குலத்துல உள்ளவர்கிட்ட போய் தண்ணி குடிச்சிருக்காரு, அவர் கையில வாங்கி சாப்பிட்டிருக்காரு, இவர் பிராமண தகுதி இழந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஒரு காலத்துல இருந்து. அப்போ இந்த பையன் வந்து தண்ணி தெளிக்க போறாரு. இவர் சொல்ற, வேண்டாம் வேண்டாம், என் மேல தண்ணி தெளிச்சிடாத, என் மேல தெளிச்சிடாத. அவர் சொல்றாரு, ஐயா, எனக்கு வேற வழி தெரியல, என் மனைவி உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு சொல்றா, உங்களை கொல்ல கூட சொல்றா, உங்களை ஜெயில போட்டு சித்திரவாதம் பண்ண சொல்றா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க அப்பா மாதிரி ஒண்ணுதான் பண்ண முடியும், இந்த தண்ணியை நான் உங்க மேல தெளிச்சிட போறேன், இதுக்கு நீ என்னை கொல்லவே செஞ்சிடலாம், நீ பண்ணிடாத. என்ன பண்ணாரு, கையில ஜலம் எடுத்து அவர் மேல தெளிச்சிட்டாரு. இது ஊரெல்லாம் தெரிய வந்தோடனே இந்த பிராமண சமுதாயம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து ஒரு சாதாரண குலத்துல பிறந்தவருடைய ஜலம் ஒரு மேல பட்டுடுது, அதனால இவர் அசுத்தம் ஆயிட்டாரு, இவர் வந்து ஆச்சார அனுஷ்டானம் போயிடுச்சு இருக்கு, இப்ப இவர் பிராமணர் கிடையாது, இவர் தன்னை வந்து புனிதப்படுத்திக்கணும், இவர் தன்னை பிரிப்பை படிக்கணும். ஆனா இப்ப சாத்தியம் இல்லை. ஏன்னா இவர் அசுத்தம் ஆயிட்டாரு, ஒரு சாதாரண குலத்துல பிறந்தவருடைய தண்ணி ஒரு மேல பட்டுடுது, இவர் வந்து பிராமண சமுதாயத்திலிருந்து ஒரு விலக்கி வச்சிட்டார். யாரு, இவர் வந்து சுபுதிராயோ பிராமண சமுதாயத்திலிருந்து விலக்கி வச்சிட்டாங்க. அப்ப இவர் பெரிய பெரிய பண்டிதர்கள், ஆகச்சிறந்த வேத விற்பனர்கள், வேதம் சாஸ்திரம் படிச்ச பெரிய பண்டிதர்கள், வேத விற்பனர்கள், உயர்ந்த ரித்திகள், பிராமணர்கள், இவங்களெல்லாம் போய் இதற்கான பிராயச்சித்தம் என்ன வந்து ஒரு சாதாரண குலத்துல பிறந்த ஒருத்த வந்து என் மேல தண்ணியை ஊத்திட்டான், இப்ப நான் வந்து அசுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அசுத்தமாயிட்டேன்னு சொல்றாங்க, இதுக்கான பிராயச்சித்தம் என்ன? பெரிய பெரிய பிராமண பண்டிதர்கள் போய் கேட்கிறாரு. எல்லாரும் சாஸ்திரத்தை நாங்க படிச்சுக்கோம், இதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது, இதற்கு வந்து பிராயச்சித்தமே கிடையாது, நீங்க அசுத்தமானது அசுத்தமானதுதான். நீங்க இப்ப பிறப்பால பிராமணர் உங்களை கிளைம் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க வந்து ஒரு சாதாரண குலத்துல பிறந்த ஒரு தண்ணி மேல ஊத்திட்டதுனால நீங்க அசுத்தமாயிட்டீங்க. யார்கிட்ட போனாலும் இதுதான், எந்த பெரிய பண்டிதன்ட்ட போனாலும் பிராமணர்கிட்ட போனாலும் என்ன சொல்றாங்க, நீங்க பிராமண தகுதி எழுதிட்டீங்க, நீங்க அசுத்தமாயிட்டீங்க, உங்களை புனிதப்படுத்திக்க முடியாது. இல்ல ஏதாவது இருக்கா பார்த்து சொல்லுங்க, வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல ஏதாவது இந்த பிராயச்சித்த முறை இருக்கா? கடைசியில ஒரு பிராமணர்கிட்ட போனார்.
பெரிய பண்டிதர். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு பிராயச்சித்த முறை இருக்கு, அதை நீங்க செஞ்சா நீங்க தூய்மை ஆயிருவீங்க. நீங்க இப்ப பிராமண குலத்துல இருந்து வீழ்ச்சி அடைச்சிட்டீங்க, ஒரு பிராயச்சித்த முறை இருக்கு, அது பண்ண நீங்க தூய்மை ஆயிருவீங்க. இப்ப கேட்கிறாரு, என்னது சொல்லுங்க, நான் பண்றேன், என்னன்னு சொல்லுங்க. இந்த நெய் இருக்குல்லையா, பசுவோடைய நெய், பசுவோடைய நெய்ய கொதிக்க கொதிக்க நல்ல காய்ச்சணும். 100 டிகிரி செல்சியஸ் மேல கொதிக்க கொதிக்க நல்லா காய்ச்சி அதை அப்படியே குடிச்சிருங்க. இவரு சொல்றாரு, அது குடிச்சா நான் செத்து போயிடுவேன். ஆமா, நீங்க பசுவோடைய நெய்ய கொதிக்க கொதிக்க காய்ச்சி கொதிக்க கொதிக்க காய்ச்சி குடிச்சீங்கன்னா நீங்க செத்து போயிடுவீங்க. அப்ப நீங்க அடுத்த பிரிவுல பிராமணரா பிறப்பீங்க. எப்படி இருக்கும்? ஒருத்தர் வாழும் போதே தூய்மை அடைகிறதுக்கான வழியை கேட்டா நீ தூய்மையை அடைய முடியாது, நீங்க செத்து போயிருங்க. பசு புனிதமானது, பசுவோட நெய் புனிதமானது. அந்த நெய்யை நல்லா கொதிக்க காய்ச்சி குடிச்சிருங்க, அப்ப நீங்க செத்து போயிடுவீங்க. அடுத்த பிரிவில் நீங்க பிராமணரா பிறப்பீங்க. இவர் அழகு, நான் வாழும்போது தூய்மை அடைகிறதுக்கு புனிதம் அடைகிறதுக்கு வழி கேட்டா எனக்கு சாகிறதுக்கு வழி சொல்றாங்க. இப்படி எங்கெல்லாமோ முயற்சி பண்ணி அவர் எங்கேயுமே சரியான வழி இல்லாம எப்படா தன்னை புனிதப்படுத்திக்கிறதுன்னு கவலைப்பட்டு இருக்கும் போது அவர் சைத்தன்ய மகாபிரபு பத்தி கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி பெங்கால்ல சைத்தன்ய மகாபிரபு இருக்காரு, நிமாய் பண்டிட். அவர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், நான் ஏன் அவர் அணுகக்கூடாது? நிமாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. சைத்தன்ய மகாபிரபு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார். ஒரு தண்டம் தரையில விழுற மாதிரி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, மகாபிரபு என்னை எல்லாம் அசுத்தமானவன்னு சொல்றாங்க, நீ தூய்மையை அடைய முடியாதுன்னு சொல்றாங்க, உனக்கு பிராயச்சித்தமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி நீ ஏதாவது தூய்மை அடையில இந்த உடலை விட்டுரு, பசுவோடைய நெய்ய சூடு பண்ணி குடிச்சு செத்து போயிருக்கிறாங்க. அழக மகாபிரபு சொன்னார், அழாதீங்க, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்திலேயே, இந்த 3 உலகத்திலேயே பகவானுடைய புனித நாமத்தை தவிர மிகச்சிறந்த பிராயச்சித்த முறை ஒன்று கிடையாது. நீங்க எப்ப உடனடியா பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறீங்களோ அப்ப இமிடியா நீங்க எல்லா விதமான பிராயச்சித்த முறைகளையும் கடந்து வந்துடுறீங்க, எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுறீங்க. இதெல்லாம் இந்த உடல் அடிப்படையில், நான் இந்த உடல், அவன் தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவன், அவன் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவன், அவன் தண்ணியை மேல விட்டுட்டான், நான் அசுத்தம், இதெல்லாம் ஒன்று கிடையாது. பகவான் நாமத்தை உச்சரிக்கூடிய ஒரு ஜீவாத்மா, ஆத்மால ஏது பேதம்? ஆத்மால எந்த ஒரு பேதம் கிடையாது. உயர்ந்த ஆத்மா, தாழ்ந்த ஆத்மா, நாய் உடல்ல இருக்கிற ஆத்மா, மனித உடல்ல எந்த உடல்ல தான் பேதம் உண்டே தவிர ஆத்மாவில் எந்த பேதம் கிடையாது. நாயின் உடல்ல ஒரு ஆத்மா என்ன சைஸ் இருக்கோ அதுதான் மனித உடல்ல இருக்கு. மனித உடல்ல இருக்கிற ஆத்மா என்ன சைஸ் இருக்கோ அதான் யானையோட உடல்ல இருக்கு. அப்ப உடல் மாறுதே தவிர ஆத்மால எந்த ஒரு பேதம் கிடையாது. அதனால நீங்க வீண் கவலை விட்டுருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அழாதீங்க. நீங்க எப்பவுமே ஹரியோடைய நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை விட ஒரு சிறந்த பிராயச்சித்த முறை கிடையாது. இதுக்கு எந்த பிராயச்சித்தமும் ஈடு இணையாகாது. நீங்க விருந்தாவனம் போங்க, விருந்தாவன்ல போய் பகவான் நாமத்தை சொல்லுங்க. அங்க யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள், பெங்கால்ல இருந்து யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு தானியங்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, இந்த மாதிரி சாதம், தால், கூட்டு பொரியல், இந்த மாதிரி சப்ஜி எல்லாம் வச்சு கொடுத்து அந்த பக்தர்களுக்கு சேவை பண்ணுங்க. பிருந்தாவன் யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு சேவை பண்ணுங்க, பகவான் நாமத்தை உச்சாரணை பண்ணுங்க. இதை விட ஒரு சிறந்த பிராயச்சித்த முறை பரிகாரம் கிடையாது. அப்ப சுபதிராய்க்கு ரொம்ப சந்தோஷம். என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, என்னை என் சமுதாயத்திலிருந்து விலக்கிட்டாங்க. என்னை எல்லாரும் ஒதுக்கி என்னை என் சமுதாயத்திலிருந்து விலக்கி உனக்கு வேற கதியே இல்லைன்னு இருக்கக்கூடிய நிலையில திக்கற்றவருக்கு தீனபந்து அவர்தான் கதி. பகவான் என்னை கைவிடல. பகவான் எனக்கு அற்புதமான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நான் ஒரு நாமத்தை உச்சாரணம் செய்து வைஷ்ணவருக்கு சேவை செய்து என்னை நான் புனிதப்படுத்திக் கொள்வேன். இதை விட ஒரு சிறந்த புனிதப்படுத்தக்கூடிய முறை கிடையாது அப்படின்னு சுபதிராயா பிருந்தாவன்ல தங்கிட்டு அங்க வரக்கூடிய வைஷ்ணவருக்கு சேவை செய்தார். அங்க எப்பவும் பகவான் நாமத்தை உச்சாரணம் செய்து ஆனந்தமா இருந்தது. அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறதுனால என்றும் என்றைக்கும் ஆனந்தம், அமைதி நல்லா தக்க வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, மனதை பகவான் நாமத்தில் ஒருநிலைப்படுத்தி கிருஷ்ணாவுடைய தாமரைப்பால் நினைப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியம். நம்ம இதயத்தில் இருக்கிற கிருஷ்ண உணர்வை வெளிப்படை செய்யும்.
பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறதுனால எனக்கு கிருஷ்ணா மேல அன்பு அதிகரிச்சு அது பிரேமமா மாறி நான் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை மறக்கவே போதும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து பிரபுபாத் நமக்கு கொடுத்திருக்காரு. நாம ஜபத்தை நல்ல கவனமா செஞ்சு நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொண்டு இதயத்தை புனிதப்படுத்திக் கொண்டு கிருஷ்ண பக்தியில் மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி